மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு இன்றைய தினம் சந்திப்பு என்ற தகவலானது வெளியாகியிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓ பன்னீர்செல்வத்தையும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது. இன்று மாலை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பாஜக பொறுப்பாளர்கள் ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு இன்றைய தினம் மாலை நேரத்தில் சந்திப்பு என தகவலானது வெளியாகியிருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். அமமுக பாஜக இடையே இன்றைய தினம் மாலை நேரத்தில் பேச்சுவார்த்தை நிகழ்விருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாஜக சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் இன்றைய தினம் பாஜக தலைமையகமாக இருக்கக்கூடிய கமலாலயத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஆலோசனை உள்ளிட்டவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று ஓபிஎஸ், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்து அதற்கு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காகவும் 7 பேர் கொண்ட குழுவையும் ஓ பன்னீர்செல்வம் அமைத்திருந்தார். அதற்கு அந்த குழு சார்பில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனு பெற்று நேர்காணல் சந்திக்க வேண்டும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அந்த நிகழ்ச்சியானது நேற்றைய தினம் முழுவதும் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி இறுதி பிறகாக பாஜக பேச்சுவார்த்தை குழுவுடன் ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட குழுவினர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நேற்று இரவு சந்தித்து கூட்டணி குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வமாக ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி ஓ பன்னீர்செல்வம், அமமுக, பாஜக 3 குழுவினருமே இன்றைய தினம் சந்திப்பில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணி சார்ந்த கட்சிகளுடன் பல்வேறு தரப்பிலும் பேச்சுவார்த்தை, அதாவது அந்த கமலாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று ஓ பன்னீர்செல்வத்துடனான பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டமாக தொடர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக பாஜக ஆலோசனை குழு சார்பில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இருவரிடமே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு இன்றைய தினம் திருச்சியில் ஒரு போராட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த திமுகவுக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து அமமுக சார்பில் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 4 மணி அளவில் திருச்சியில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்பதற்காக தற்பொழுது திருச்சியில் இருக்கிறார். இந்நிலையில் அந்த போராட்டத்திற்கு பிறகாக இன்றைய தினம் மாலைக்கு மேல் பாஜகவுடன் சந்திப்பு ஏற்படலாம் என்று ஒரு புறம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போராட்டம் முடிந்து வர வாய்ப்பில்லாமல் இருந்தால் தொலைபேசி வாயிலாக பாஜக குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு புறம் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இன்றைய தினம் பாஜக, அமமுக மற்றும் அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று சொல்லப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அந்த அணியினரும் இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகிறது. அதிகாரப்பூர்வமாக நேரில் இந்த குழுவினர் சந்திப்பது இன்றைய தினம் இருக்குமா அல்லது இன்னும் ஓரிரு நாட்களில் இருக்குமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய நடக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய அவர்களுடன் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோ அல்லது அங்கிருக்கக்கூடிய கூட்டணிகள் தொடர்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருடனான சந்திப்பு இன்று நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமையான நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.